நாங்கள் ஆட்டோ வச்சுக்கிறேன், பையன் ஆட்டோ ஓட்டுறான். 2 மணி 3 மணிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணை வந்து கூட்டின்னு போங்க, இல்லைன்னா எதனா செஞ்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். நாங்களும் போய் சரி சாதாரணமாக தானே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு சரி என்னப்பா இது மாதிரிலாம் பண்ணுற கொள்கிற அப்படின்னு தான். நீ வராதும்மா, நீ ஏம்மா பேசின்னு கிடக்குற அப்படின்னுவாரு. சரி பேசிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுவேன். 2 நாள் நீயே வா, எங்கள் கூடயே இரு, கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சேர்த்தே தான் கூட்டின்னு போவோம் வீட்டுக்கு. சரி வீட்டுக்கு வந்துட்டு நீ இருடி, நான் வேலைக்கு போயிட்டு நைட்டுக்காக வரேன்னு சொல்லிட்டு போவார். வேலைக்கு போகிற மனுஷன் வீட்டில் போயிட்டு ஃபோன் பண்ணுவேன், நான் தூக்க மாட்டீங்கண்ணா. இப்ப ஏதாவது மனநிலை ஏதாவது பாதிச்சிருக்கு? மாட்டிக்கிற கதையில தான் இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து தூத்து விட்டீங்கன்னா போதும், அவன் வாழவே வேணாம். இனிமேல் அவன் என்ன சொல்றா பாருங்க, அவன் என்ன சொல்றா பாருங்க. இல்ல எனக்கு வேணாம், வேணாம். என்ன ஏதாச்சும் பண்ணா கூட பரவாயில்லைங்க மேடம். பண்ணாரு, கடிக்கிறதுக்கு போயிட்டாரு, இப்படி பிடிச்சி தூக்கிட்டாரு குழந்தைய. அப்ப என்னன்னு கேட்டதுக்கு அவங்க அம்மாவே அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டுல கூட்டு வந்து வச்சு பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா போய் அது ஒரு 30,000 40,000 செலவு பண்ணோம். மலையனூர்ல கூட்டின்னு போய் பேய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவனே பொம்பளை மாதிரி வந்து பேசணும், அழிச்சிட்டாவோ பொம்பளை மாதிரி நான் வந்து நந்தினி வந்துக்கிறேன் அது வந்துக்கிறேன்னு பேசினாப்புல. அதனால தான் கூட்டின்னு போய் சரி ஏதோ ஒன்று பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அலைஞ்சோம், இங்கேயும் கூட்டின்னு போய் பார்த்து கூட்டின்னு வந்தோம்.